அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தடை செய்யப்பட்ட சம்பாத்தியமும் அதனால் ஏற்படும் தீமைகளும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்கள் தாங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்தை திரட்டும்படி கட்டளையிடுகிறது. பிறரிடம் கையேந்தி தனது சுய மரியாதையை இழக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டுள்ளது. இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை வைத்திருப்பது போல பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. எல்லையை மீறும் போது அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்களின் நன்மைக்காகவே இது போன்ற எல்லைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். வரையறைகளை மீறுபவர்கள் மீது இறைவனின் கோபம் அவன் மீது ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அவனுடைய பிரார்த்தனையும் நல்ல அமல்களும் மறுக்கப்பட்டு விடுகின்றன. மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களில் சிலர் சமுதாயத்தில் திருட்டு, கொலை, கொள்ளை, வட்டி, லஞ்சம், மோசடி, பதுக்குதல், அளவை நிலுவைகளில் குறைவு செய்தல் இது போன்றவைகளில் ஈடுபடுகிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறுதி காலத்தில் மக்கள் பொருளாதாரத்தை திரட்டும் போது வரம்பு மீறுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத காலம் இனி வரும். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி 2059. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு செய்தது போன்று இன்று நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பல புதுமையான வழிகளில் மக்களை ஏமாற்றி சம்பாதித்து சாப்பிடுகிறார்கள். தடை செய்யப்பட்ட வழிகளில் மக்களை ஏமாற்றி சாப்பிடுவதற்கும் பொருட்களை சேமிப்பதற்கும் உள்ள காரணங்கள் என்ன? பொருளாதாரத்தை திரட்டச் சொன்ன இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை திரட்டும் போது இறைவனை அஞ்சும்படியும் போதிக்கின்றது. இன்று மக்களிடத்தில் இறைவனை பற்றியுள்ள பயம் எடுபட்டு போன காரணத்தினால் முஸ்லிம்களும் கூட இந்த செயலில் இறங்கி விடுவதும் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். இன்று மக்களில் அதிகமானோர் எந்த வழியிலாவது பொருளாதாரத்தை திரட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், விரைவில் சம்பாதித்துவிட வேண்டும், தாமதமில்லாமல் வாழ்க்கையில் சுகமான வாழ்வுக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த காரணம். இதில் சிலர் மிகவும் வரம்பு மீறி விபச்சார தொழிலையே கையில் எடுத்து விடுகிறார்கள். சிலர் விபச்சாரம் மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கூட தள்ளிவிடும் கொடுமை நடக்க துவங்கி உள்ளது. இந்த செய்திகளை நாம் தினந்தோறும் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அறிந்து வருகிறோம். இவ்வுலக வாழ்வு நம்மை தீமையான காரியத்திற்கு தூண்டவே செய்யும். அதை கட்டுப்படுத்தி இறைவனின் வரம்புகளை மீறாமல் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.